முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதான வழக்கின் குற்றப்பத்திரிகை நகல்களை அமலாக்கத்துறை வசம் வழங்கக்கூடாது என்று புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மனு தாக்கலை செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர். புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் விஜயபாஸ்கர். இவர் வருமானத்திற்கு அதிகமாக ஒரு 35,79,00,000 ரூபாய், அதாவது 53% சொத்து குவித்துள்ளதாக புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கடந்த ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு மீதான விசாரணை புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இன்று அந்த மனு மீதான விசாரணை நடைபெற இருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த மாதம் இழுப்பூரில் உள்ள விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி பல ஆவணங்களை எடுத்துச் சென்றனர். இந்த நிலையில் ஆன்லைன் மூலமாக புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு அமலாக்கத்துறை சார்பில் ஒரு மனு தாக்கல் ஒன்று செய்யப்பட்டிருந்தது. அதில் புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் அதாவது வழக்கு தொடரப்பட்டுள்ள விஜயபாஸ்கர் மீதான குற்றப்பத்திரிகை நகல்கள் மற்றும் அமலாக்கத்துறை அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்துள்ள ஆதாரங்கள் ஆகியவற்றை தங்களுக்கு ஒரு காப்பி வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணையும் இன்று புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. இதற்காக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இந்த வழக்கு தொடர்பாக தற்போது இன்று காலை விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தாங்கள் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை நகல்கள் மற்றும் ஆதாரங்களை வழங்கக்கூடாது என்று லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று விஜயபாஸ்கர் தரப்பிலும் அமலாக்கத்துறைக்கு குற்றப்பத்திரிகை நகல்கள் மற்றும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க கூடாது என்று அவர்கள் தரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் ஆன்லைன் மூலமாக தங்களுக்கு ஆதாரங்கள் மற்றும் குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்துள்ளதால் அந்த ஆன்லைன் மூலமாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் ஒரு சில கரெக்ஷன்கள் இருப்பதாகவும் அதை முழுமையாக தான் படித்து பார்த்த பிறகே இது குறித்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி பூர்ணஜய் ஆனந்த் கூறி சற்று நேரத்திற்கு இந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளார். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வழக்கு மீதான விசாரணை மீண்டும் தொடங்கி நடைபெற உள்ளது. அப்போதுதான் அடுத்த கட்ட வாய்தா குறித்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை நகல்கள் மற்றும் ஆதாரங்களை சமர்ப்பிக்கலாம், அதாவது கொடுக்கலாமா வேண்டாமா என்ற முடிவு இன்னும் சிறிது நேரத்தில் பிறப்பிக்கப்படும். தற்போது இந்த வழக்கு விசாரணையை சற்று நேரம் ஒத்திவைத்து புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணஜய் ஆனந்த் உத்தரவிட்டுள்ளார். நன்றி சுந்தர், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.